ஸோ பண்டைய எகிப்துடைய நாகரிகம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நாகரிகம்ங்க. எப்பயோ அது முன்னேறிடுச்சு எல்லா விஷயத்துலையும். கலை விஷயமாகவும் சரி, எல்லா விஷயத்துலையும், அரசியல் எல்லா விஷயத்துலையும். யூசுப் நபி வந்து எகிப்தில் வந்து இருக்கும்போது நபியாக இருந்தாங்க. உணவுத்துறை மந்திரியாகவும் இருந்தாங்க. ஸோ பண்டைய எகிப்தில் வந்து 1500க்கும் மேற்பட்ட கடவுள்கள் வந்து அவங்க வழிபட்டாங்க. அதில் முக்கியமான பிரபலமான கடவுள்கள் அவங்க வழிபட்டது வந்து ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் கடவுள். அடுத்தது ஒசேரிஸ். இவர் வந்து மறுமை சம்பந்தப்பட்ட கடவுள் சொல்லுவாங்க. இந்த ரா என்பது வந்து சூரிய கடவுள் மற்றும் படைப்பு கடவுள் சொல்லுவாங்க. ஒசேரிஸ் வந்து பாதாள உலகத்துடைய அரசர், நீதிபதின்னு சொல்லுவாங்க. ஐசிஸ் ஐசிஸ் வந்து மந்திரம் மற்றும் தாய்மையுடைய தெய்வம் சொல்லுவாங்க. ஹாரஸ் வந்து வானம் மற்றும் ஃபிரோன்களுடைய பாதுகாவலர் சொல்லுவாங்க. அடுத்து அனுபிஸ்ன்னு சொல்லி ஒரு கடவுளை அவங்க வணங்குவாங்க. அது மம்மிஸ் செய்கிறாங்க இல்லைங்களா, பாடிஸை வந்து மம்மிஸ் செய்கிறாங்களா, அது மற்றும் வந்து மரணத்துடைய கடவுள் சொல்லுவாங்க. அடுத்தது சேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சேட் வந்து புயல் மற்றும் பாலைவனம் மற்றும் குழப்பத்துடைய கடவுள் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து தவத், அதாவது தோத் என்று சொல்லுவாங்க. இது வந்து அறிவு, எழுத்து மற்றும் நிலவுடைய கடவுளாக அவங்க வணங்கினாங்க. அடுத்தது வந்து பேஸ்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூனை தெய்வம்னு சொல்லுவாங்க. பாருங்க, பூனையெல்லாம் தெய்வம் வச்சிருக்காங்க. இல்லங்கள் மற்றும் மகிழ்ச்சியுடைய பாதுகாவலர் சொல்லுவாங்க. அடுத்தது ஹேத்தோர்னு ஒரு தெய்வம் இருந்தது அவங்களுக்கு. அது அன்பு, இசை மற்றும் நடனத்துடைய தெய்வம் சொல்லுவாங்க. அடுத்து ஆமூன் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்ணுக்கு தெரியாத படைப்பு கடவுள் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து மாது, இது ரொம்ப ஃபேமஸான கடவுள் அவங்க மத்தியில், உண்மை மற்றும் சமநிலையுடைய தெய்வம் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து டா அப்படின்னு சொல்லுவாங்க. டானா கைவினை, கைவினைஞர்கள் மற்றும் படைப்புடைய கடவுள் சொல்லுவாங்க. அடுத்தது சொபேக்குன்னு ஒரு கடவுளை வணங்கினாங்க. நைல் நதியோட முதலை கடவுள் சொல்லுவாங்க. அடுத்தது நட் அப்படின்னு சொல்லுவாங்க, வானத்துடைய கடவுள் சொல்லுவாங்க. கெப் அப்படின்னு சொல்லுவாங்க, பூமியோட கடவுள் சொல்லுவாங்க. ஸோ இவர்கள் தவிர வந்து இன்னும் போருக்கு வந்து செக்மெட்னு ஒரு கடவுள், பிறப்புக்கு வந்து குணுமூன்னு ஒரு கடவுள் வச்சிருந்தாங்க, பாதுகாப்பு பெஸ்ன்னு ஒரு கடவுள் வணங்கினாங்க, இறுதி சடங்குக்கு நெப்திஸ்ன்னு ஒரு கடவுள் எல்லாம் வச்சிருந்தாங்க அவங்க. ஸோ ஆண் தெய்வம் பெண் தெய்வங்களும் அவங்க ரெண்டுமே வச்சிருந்தாங்க. அவங்கள வந்து மதம் வந்து ஒரு பெரிய பங்கு வகிச்சுது மக்கள் மத்தியில். ஸோ அவங்க பலவிதமான கடவுள்கள் மற்றும் பெண் தெய்வங்களை நம்பினாங்க. இந்த கடவுள் வந்து வெவ்வேறு வடிவங்களில் இருக்கும். பொதுவாக விலங்குகள், அதே விலங்கு, கோயில், இது எல்லாமே அவங்க மத்தியில் இருந்தது. சில கடவுளுக்கு பருந்து தலையெல்லாம் வச்சிருந்தாங்க ஒரு மனிதன் உடம்புல. ஸோ எகிப்தோடு தொடர்படும் போது ஃபிரௌன்கள் இருந்தாங்க, ஹிஸ்கோஸ்ன்னு ஆட்சியாளர் இருந்தாங்க யூசுப் நபி காலத்துல. ஃபிரோன் காலத்துல வந்து மூசா நபி வந்தாங்க. ஸோ பகுத்தறிவுக்கு முரணா இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரா வந்து சூரிய கடவுளாக வணங்கினாங்க. ரா தான் உலகை படைத்தவர்னு நம்பினாங்க. ஸோ வந்து அவன் வந்து ஒவ்வொரு நாளும் சூரியனாக வானத்துல பயணம் செய்யறாருன்னு நம்பினாங்க. சூரியன் என்பது ஒரு படைப்பு, ஒரு நட்சத்திரம். அது ரைஸ் ஆவது செட் ஆவது என்பது பூமியோட சுழற்சியின் காரணமாக. ஸோ ஒரு கடவுள் தினமும் பிறந்து மறைவது எப்படி சாத்தியம் இல்லை இல்லைங்களா, அறிவுக்கே முரண்படுது. அடுத்தது படைப்பாளி தானே இயக்கத்துல இருக்கிறான் என்றால் அவன் யாரால் கட்டுப்படுத்தப்படுறான், இந்த கேள்வியும் வருது இல்லைங்களா. அடுத்து ஒசீரிஸ் பார்த்தோம், அதாவது மரணத்துடைய மறுபிறப்புடைய கடவுள் சொல்லி. ஸோ இறந்தவர்களுடைய உலகத்தை ஆள்பவர்னு சொல்லுவாங்க இவர். ஸோ ஒசைரிஸ் வந்து கொல்லப்பட்டால் பின்னர் உயிர் தெழுந்தான்னு சொல்லி இருக்குது அவங்க கதைகள்ல. ஸோ கொல்லப்படக்கூடியவர் எப்படி கடவுளா இருக்க முடியும் இல்லைங்களா. ஸோ வந்து அவருடைய உயிரை அவரால் காக்க முடியல, நம்மள எப்படி அவர் காப்பார். அடுத்து ஐசிஸ், இவருடைய மந்திரம் இது சம்பந்தமான தாய்மை சம்பந்தமான கடவுள் சொல்லி பார்த்தோம். ஒசைரிஸ் வந்து உயிர் தெழ செய்ததாக கூறப்படுது. ஸோ ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை எப்படி ரிவைவ் செய்கிறாள், அப்படியானால் யார் பெரியவர். ஸோ இந்த பகுத்தறிவுக்கு முரண்படுது. அடுத்து ஹாரஸ் என்று சொல்லக்கூடிய கடவுள் பார்த்தோம் இல்லைங்களா, வானம் அரசாட்சியோட கடவுள் சொல்லி. ஸோ பறவை தலை கொண்ட கடவுள் இவர். ஸோ மனித உடல் பிளஸ் பறவை தலை, இது வந்து இயற்கையில கிடையவே கிடையாது. ஸோ கடவுள் ஏன் விலங்கு வடிவம் எடுக்கணும். ஸோ இதுவும் அறிவுக்கு முரண்படுது. அடுத்து அனுபிஸ், மம்மிஃபிகேஷன், உடல்களை பாதுகாக்கக்கூடிய பணி உடைய கடவுள் சொல்லுவாங்க. நாய் தலை வந்து இந்த கடவுளுக்கு இருக்கும். ஸோ இறந்த உடலை காப்பது வந்து மனிதர்களுடைய வேலை இல்லைங்களா, கடவுளுக்கு இப்படிப்பட்ட சிறிய வேலை எதுக்கு. அடுத்து தாத் என்று சொல்லக்கூடிய கடவுள், அறிவு, எழுத்து இது தொடர்பான கடவுள். ஸோ அறிவு வந்து ஒரு தனி கடவுள் என்றால் மற்ற கடவுள்களுக்கு அறிவு என்பது இல்லையா அந்த பண்பு. அடுத்து சேத் என்று சொல்லக்கூடிய கடவுள், குழப்பம், அழிவு தொடர்பான. ஸோ வந்து தீமை மற்றும் கேயஸ் கடவுள். ஸோ கடவுள் என்றால் நல்லவனாக இருக்கணும் இல்லைங்களா, தீமைக்குள் கடவுள் என்றால் உலகத்தில் தீமை நியாயமாகி விடுமா. அடுத்தது ஹேத்தர், ஹேத்தர் வந்து காதல் மகிழ்ச்சியோட கடவுள்னா, மகிழ்ச்சி மற்றும் இசையுடைய கடவுள் அப்படின்னா, உணர்ச்சிகள் வந்து தனி கடவுள்களாக ஆக முடியுமா அப்படின்னா மனுஷன் எதற்கு. ஸோ இதுவும் அறிவுக்கு முரண்படுது. அடுத்து சேக்மெத், சேக்மெத் வந்து நோய் மற்றும் குணப்படுத்துதல் தொடர்பான கடவுள் இல்லையா. ஸோ அவர் வந்து கோபப்பட்டால் நோய், சமாதானமாயிட்டாருன்னா குணம்.
ஸோ ஒரே கடவுள் நோயும் கொடுத்து குணப்படுத்தினால் அது எப்படி பாருங்க. அடுத்தது வந்து தேவ் வந்து படைப்பாளர், கிராஃப்ட்மேன்ஸோடைய காடுன்னு சொல்லுவாங்க. ஸோ உலக சிந்தனை மூலம் உருவாக்கினார் என்று நம்புறாங்க. ஸோ ஏற்கனவே ரா தான் படைச்சாரு சொல்றாங்க, இப்போ தான் படைச்சாரு சொல்றாங்க. ஸோ ஒரே உலகை எப்படி பல பேர் படைக்க முடியும்? ஸோ வந்து பல தெய்வ கோட்பாடு வந்து ஒரு முரண்பாடான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கம்பெனிக்கே ஒரு முதலாளி இருப்பது தான் சிறந்தது. இந்த அண்ட சராசங்களை படைத்தவன் ஒருவன் தான், பல கடவுள் கிடையாது. ஏன்னா முரண்பாடு ஏற்படும் அவங்க கூட. ஸோ பல கடவுள்கள் இருந்தால் யார் அதில் அல்டிமேட்டு? ஸோ கடவுள்களுக்கு பலவீனம், சிலர் வந்து கொல்லப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க, சிலர் சண்டை போடுறதா சொல்கிறாங்க, சிலருக்கு மனித குணம் சொல்கிறாங்க, சிலருக்கு மிருகத்துடைய குணம் உருவங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க, விலங்கு வடிவம் சொல்கிறாங்க. ஸோ கடவுள் ஏன் வந்து இப்படிலாம் மாறணும்? இதெல்லாம் மனித கற்பனைகள். ஸோ இயற்கையை விளக்க முடியாதால் உருவானது அந்த சூரிய கடவுள், மரணம், இதெல்லாம். ஸோ அறிவியல் குறைந்த ஒரு காலத்தில் மனிதன் உருவாக்கிய எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ மனிதர்களுடைய பயத்தையும் அறியாமையும் கடவுளாக ஆக்கி வச்சிருக்காங்க. முழுமையான குறைகளற்ற அழகான படைப்பாளன், ஓரிரை கொள்கையை சுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம், மதம் என்றால் அது இஸ்லாம் தாங்க. ஸோ ஓரிரை கொள்கை அதில் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா வந்து அல்லாஹ் யாராலும் படைக்கப்படாதவன், அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது, மனைவிகள் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் மனித பலவீனங்கள். மேலும் அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. ஸோ இவ்வளவு கடவுள் கொள்கை வந்து துல்லியமாக இருக்கு, குழப்பமாக இல்லை இஸ்லாம்ல. ஸோ வந்து ஓரிரை கொள்கை சிறந்த ஒரு மார்க்கம் என்றால் அது ஒரே மார்க்கத்தில் தான் இருக்கு ஓரிரை கொள்கை, அது இஸ்லாம் தான். ஏன்னா ஓரிரை கொள்கையில் நாங்கள் இருக்கோம்னு சொல்லி ஒரு சில யூத கிறிஸ்தவ மதங்கள் சொன்னாலும், கிறிஸ்தவத்தில் இயேசுவை வந்து கடவுளாக பார்க்குறாங்க, கடவுளுடைய மகனாக பார்க்குறாங்க. யூதர்களில் பெரிய பெரிய சயின்ஸ் இருப்பாங்க இல்லையா, மத குருமார்களே அவங்க பின்பற்றுவாங்க. அவங்க எதை அவங்க எது அனுமதி சொன்னாங்களோ அதை இவங்க அனுமதியாக எடுத்துக்குவாங்க, அதை இவங்க எதை மறுக்கிறாங்களோ அதை இவங்களும் மறுப்பாங்க. ஸோ அவங்களுடைய ரப்பிக்களை கடவுள்களாக எடுத்துக்கிட்டாங்க, சில சயின்ஸை வந்து கடவுள்களாக எடுத்துட்டாங்க. ஸோ வந்து கிறிஸ்தவத்தில் ஓரிரை கொள்கை சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான்.